நிலக்கடலை எண்ணெய், எள்ளெண்ணெய் வரிசையில எலுமிச்சை புல் எண்ணெய் தயாரிப்பு ரொம்பவே பிரபலமா இருக்கு. இது வரைக்கும் நம்ம பெருசா யூஸ் பண்ணாத பார்க்காத ஒரு எண்ணெய் தான் இந்த எலுமிச்சை புல் எண்ணெய். இது நறுமண பயிராகவும் வாசனை திரவியங்கள், சுத்தம் செய்யும் சோப் பவுடர்கள், திரவ பொருட்களை பயன்படுத்துற மூலப்பொருளாகவும் விளங்குது. தமிழகத்துல கோவை, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல இந்த புல் அதிகமா பயிரிடப்படுது. அது மட்டும் இல்லாம ஆயுர்வேத மருத்துவத்துல இது அதிகமா பயன்படுத்தப்படுறாங்க அப்படின்னும் இதுல ஏராளமான நன்மைகள் இருக்கும்னு சொல்றாங்க. இருந்தாலுமே இந்த லெமன் கிராஸ் பத்தி நிறைய மக்களுக்கு தெரியறதில்ல. லெமன் கிராஸ் புல்லுன்னு எடுக்கிற லெமன் கிராஸ் ஆயில்னு சொல்லப்படுற இந்த எண்ணெய் ஒரு லிட்டருக்கு 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்யப்படுது. ரொம்பவே லாபகரமான தொழிலா இருக்கறனால நிறைய பேர் இப்ப இதை விரும்பி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி எலுமிச்சை புல்லை வளர்த்து அறுவடை செஞ்ச எலுமிச்சை புல் எண்ணெய், அதாவது லெமன் கிராஸ் ஆயில் தயாரிச்சுட்டு வரவங்க தான் சேலம் மாவட்டம் காட்டையாம்பட்டி மூக்கனூர் கிராம பகுதியை சேர்ந்த மோகன சுந்தரம் அப்படின்றவர். இவங்க குடும்பம் பல ஆண்டுகளா மறிக்குழந்தை எண்ணெயை உற்பத்தி பண்ணிட்டு இருந்தாங்க. அதை எடுத்து கடந்த 2 வருஷமா எலுமிச்சை புல் எண்ணெயை தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த லெமன் கிராஸ் எண்ணெயில அப்படி என்ன நன்மைகள்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க உடல் எடையை எளிதில் குறைக்க, வயிறு சார்ந்த பிரச்சனைகள், உடல் ரத்த ஓட்டத்தை சீராக்கி ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்க உதவுது. தோல் மற்றும் கூந்தல் பராமரிப்புல முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்றாங்க. இது உங்க சருமத்தை சுத்தமா வச்சுக்கவும் உதவுது. இந்த லெமன் கிராஸ் அத்தியாவசிய எண்ணெயை எப்படி பிரிச்செடுக்கணும் அப்படின்னு இப்ப பார்க்கலாம். இதுக்கு 2 டைப் இருக்கு. ஒன்னு நீராவி வடித்தல், இன்னொன்னு குளிர் அழுத்துதல். நீராவி வடித்தல் அப்படின்றது எலுமிச்சை உள்ளிட்ட தாவரத்திலிருந்து அத்தியாவசிய எண்ணெயை பிரிச்செடுக்க பயன்படுத்துற ஒரு பாரம்பரியான முறைன்னு சொல்லுவாங்க. இந்த செயல்பாட்டுல நீராவி தாவர பொருட்கள் வழியா அனுப்பப்படுது. இதனால அத்தியாவசிய எண்ணெய் ஆவியாயிரும். நீராவி அதுக்கப்புறமா ஒடுக்கப்பட்டு சேர்க்கப்படுது. இதோட விளைவாக தான் நமக்கு தூய்மையான எலுமிச்சை அத்தியாவசிய எண்ணெய் கிடைக்கும். அடுத்தது குளிர் அழுத்துதல், அதாவது கோல்ட் பிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிட்ரஸ் பழத்துல இருந்து அத்தியாவசிய எண்ணெயை பிரிச்செடுப்பதற்கு இந்த மெத்தடை பயன்படுத்துவாங்க. இருந்தாலுமே தாவரத்துடைய நார் சத்து காரணமா எலுமிச்சை எண்ணெயை பிரிச்செடுக்கிறதுக்கு இந்த மெத்தடை ரொம்பவே கம்மியா தான் பயன்படுத்துவாங்க. கோல்ட் பிரஸ் அப்படின்ற இந்த மெத்தடை ஒரு ஆல்டர்னேட்டிவா மட்டும் தான் நம்மளால வச்சுக்க முடியும். இந்த மெத்தட் ப்ராசஸ் பண்றதுக்கு நமக்கு கஷ்டமா இருந்தாலுமே இதுக்கு தேவையான உபகரணங்கள் எல்லாம் நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னா இதுவும் சாத்தியம் தான். ஒரு முறை இந்த எலுமிச்சை புல்லை நடவு செஞ்சோம் அப்படின்னா 3-4 வருஷங்களுக்கு அது வளர்ந்துட்டே இருக்கும். நம்மளும் எண்ணெய் தயாரிப்புல ஈடுபட்டுக்கிட்டே இருக்கலாம்னு சொல்றாங்க. இது ரொம்பவே லாபகரமான தொழிலா இருக்கிறதுனால நான் இதை விரும்பி செய்யறேன் அப்படின்னு சுந்தரம் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. பிப்ரவரியிலிருந்து ஜூலை வரைக்கும் இருக்க இந்த இடைப்பட்ட காலம் தான் விவசாயம் செய்ய சிறந்த காலமா இருக்கும். ஒரு முறை பயன்படுத்தணும் அப்படின்னா குறைஞ்சது 6-7 முறை வரைக்கும் அறுவடை பண்ண முடியும். எலுமிச்சை புல் நடவு செஞ்ச 3-5 மாசத்துக்கு அப்புறமா முதல் அறுவடைக்கு தயாராயிரும். ஒரு நிலத்துல பயிரிட்டோம் அப்படின்னா சுமார் 3-5 லிட்டர் எண்ணெய் வரைக்கும் நமக்கு கிடைக்கும். இந்த லெமன் கிராஸ் விவசாயத்துக்கு தயாரா இருக்கா இல்லையா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாத்தீங்கன்னா, அதை நம்ம உடைச்சு நுகர்ந்து பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது அதுல வலுவான எலுமிச்சை வாசனை வந்துச்சு அப்படின்னா அந்த லெமன் கிராஸ் சாகுபடிக்கு தயாரா இருக்குன்னு அர்த்தம். இதை தரையிலிருந்து 5-8 அங்குல உயரத்துல வெட்டணும். 2வது அறுவடையில ஒரு கதா ஒண்ணுக்கு 1.5 லிட்டர்ல இருந்து 2 லிட்டர் எண்ணெய் வரைக்கும் நமக்கு கிடைக்கும். இதோட உற்பத்தி திறன் 3 ஆண்டுகளுக்கு நல்லாவே வளரும்னு சொல்றாங்க. இன்னைக்கு நிறைய மக்கள் அறிந்திராத ஒரு தாவரமா இந்த லெமன் கிராஸ் தான் இருக்கு. லெமன் கிராஸ் பத்தி தெரிஞ்சாலும் அதுல இவ்ளோ நன்மைகள் இருக்கா அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. அதை பத்தி தெரிஞ்ச மக்கள் அதையே ஒரு லாபகரமான பிசினஸ் ஆகவும் மாத்திட்டு இருக்காங்க.